சார், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் சார். தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்கலை, கோர்ட்டில் ஒன்றும் பெருசாக அவங்க இது பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இந்த தகுதி தேர்வு விலக்கு, மதிப்பெண் விலக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இதை நீங்களாம் வரவேற்று இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சார்? ஓகே ஓகே. இது எதன் அடிப்படையில் இப்படி ஒரு முடிவை இந்த அரசு எடுத்தது சார்? அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரி 106 சங்கங்கள் கவர்மெண்ட் அழைச்சிருந்தாங்க. நம்முடைய அண்ணா லைப்ரரி கோட்டூர்புரத்தில் எல்லா சங்க பிரதிநிதிகளும் போயிட்டு நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் தலைமையில் பிரின்சிபல் செக்ரட்டரி உட்பட அனைத்து இயக்குநர்களையும் கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. சரி, ஒரு மாதத்துக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு நானும் போயிருந்தேன். சரி, இந்த கருத்தை நானும் வலியுறுத்தினேன். ஓகே, அதாவது சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, ஓகே, இல்லைன்னா நீங்க சட்டம் இயற்றி இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான முயற்சிகள்ல இறங்குங்க. ஓகே, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நீங்க சட்டம் இயற்றியது போன்று உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறது. அதெல்லாம் செக்ஷன்லாம் சொல்லி குறிப்பிட்டு நாங்கள் பேசினோம். இப்போ என்ன மாதிரி ஒரு 10 சங்கங்கள் இதே கருத்தை வலியுறுத்தினாங்க. சரி, இதே மாதிரி நீங்க தீர்மானம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய அரசு இருக்கின்ற போதும் பேச்சுவார்த்தை நடந்தது. இதே கருத்தை நாங்கள் வச்சோம். சரி, இப்போ இவர்கள் இந்த கருத்தை, சங்கத்தினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. அரசு நிலைப்பாட்டு வந்திருக்கு. ஓகே ஓகே. இந்த நிலைப்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். எப்படின்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு போட்ட மனுதாரர்களில் எங்களுடைய சங்கமும் ஒன்று. நாங்கள் ஒரு 2 வழக்குகள் தமிழ்நாட்டில இருந்து போச்சு. ஒன்று அரசு போச்சு, முந்தைய அரசு. நாங்களும் ஒரு சீராய்வு மனு போட்டோம். அந்த மனுதாரர் என்ற முறையில் இதை நாங்கள் முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வரோம். இந்த கேஸ் ஆமா 2011 15 11 2011 முதற்கொண்டு இன்றைக்கு அம்மையார் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த போது போட்ட ஜிஓ 181, அந்த ஜிஓ முதற்கொண்டு தமிழகத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா, டெட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு. ஓகே, அம்மையார் இருந்த போதும் சரி, ஓபிஎஸ் அவர்கள் வந்த போதும் சரி, இபிஎஸ் வந்த போதும் சரி, திமுக அரசு வந்த போதும் சரி, இந்த 4 விதமான முதலமைச்சரையும் இந்த நாடு பார்த்து விட்டது. ஆனால் சட்டப்பேரவையில் இதுவரை டெட்டுக்கு எதிரான நிலைப்பாடை யாரும் எடுக்கவே இல்லை. ஓகே, இதான் முதல் முறை இந்த அரசு எடுத்திருக்கு. ஓகே, இந்த அரசு எடுக்க வச்சிருக்கிறோம். ஓகே, அதுக்கு உச்சநீதிமன்றத்தின் இறுதி உத்தரவு காரணம் எடுக்க வச்சிருக்கிறோம். இப்ப இந்த அரசுல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரிஜிடா இருந்தாங்க, அதாவது எக்ஸாம் வைக்கணும் அல்லது எக்ஸாம் மார்க் குறைக்கணும், தேர்வு வைத்தே ஆக வேண்டும். இந்தியாவிலேயே முதலில் டெட் தேர்வை வைத்தது தமிழ்நாடு தான். 2013 நினைக்கிறேன். 12ல எக்ஸாம் வச்சாங்க. ஏற்றுக்கொண்டு முதல் அரசாணை போட்டவர் அம்மையார் அவர்கள். ஓகே, அவங்க தான் முதல்ல போட்டாங்க. ஞாபகம் இருக்கு சார் எனக்கு. இந்தியாவிற்கே அவங்க தான் வழிகாட்டி. எக்ஸாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற போது வைப்போ அப்படின்னு அரசாணை 181 போட்டவர்கள், தவறான அரசாணையை போட்டவர்கள் அவர்கள் தான். அந்த அரசாணை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தையில் பேசணும். தப்பா ஒரு அரசாணை போட்டாச்சு. அந்த அரசாணையில் நீங்க திருத்தம் பண்ணீங்கன்னா, செக்ரிகேஷன் 6 முதல் 10வது இருக்கக்கூடிய எல்லாருமே டெட் எழுதணும், 1 முதல் 5 வரை இருக்கிறவன் டெட் எழுதணும் அப்படின்னு ஒரு ஜியோ போட்டாங்க. ஓகே, அதிலே ஒரு தவறு செய்தார்கள் அரசு, தமிழக அரசு. 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே நிலையில வச்சுட்டாங்க. அது என்சிடி நாம்ஸுக்கு ஆப்போசிட் ஆனது. 1 முதல் 5 வரைக்கும் ஒரு நிலை, 6 முதல் 8 வரைக்கும் ஒரு நிலை. இந்த 2 நிலைகளுக்கு தான் டெட்டு பொருந்துன்னு சொல்லிட்டு தான் என்சிடியினுடைய 2011 கைடன்ஸ் சொல்லுகிறது. அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாம இவங்க என்ன பண்ணாங்க, 9, 10 எடுக்கக்கூடிய வாத்தியாரங்களையும் உள்ள சேர்த்துட்டாங்க. சரி, அதனால 55,000 ஆசிரியர்களும் இதுல பாதிப்புக்கு உள்ளாய் நிற்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்ப ஆசிரியர்கள் ஒரு புறம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஓகே, அரசியல் கட்சிகள் ஒரு புறம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஒரு புறம் எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள். அந்த எதிர்ப்புக்கு காரணம் என்ன? ஒரு எதிர்நிலைப்பாடு, நெகட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எங்களிலே இருக்கக்கூடிய ஜாக்டோஜியோ முதற்கொண்டு, ஜாக்பாட் முதற்கொண்டு
எல்லா கூட்டமைப்புகளும் சரி, டிடோஜாக்கும் சரி, ஒரு புறம் ஆதரிக்கிறாங்க, ஒரு புறம் எதிர்க்கிறாங்க. என்னன்னு சொன்னா, பேச்சுவார்த்தையில் நீங்க பேசுகின்ற போது நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்ககிட்ட 1,00,000 ஆசிரியர்களை காப்பாற்றுவதற்கு வழி இருந்த போதும் நீங்க ஏன் செய்யல, செய்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? எக்ஸாம்பிள், 181 அரசாணையில் ஒரு சின்ன செக்ரிகேஷன், ஒரு வரியை நீங்க அமெண்ட்மெண்ட் செய்வதற்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு. அது எந்த விதமான ஒரு நீதிமன்ற தீர்ப்போ அல்லது சட்டங்களோ உங்களை கட்டுப்படுத்தாது. ஏன்னா நீங்க போட்ட ஜீவோ, நீங்க போட்ட தப்பான ஜீவோவை நீங்க செக்ரிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க செக்ரிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா 50,000 ஆசிரியர்கள் இதிலிருந்து வெளியே வருவான்ல. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க டிஆர்பியில் ஒரு 50,000 வாத்தியர்களை நீங்க நியமிச்சு வச்சிருக்கீங்க. சரி. அந்த 50,000 ஆசிரியர்கள் ஏற்கனவே யூஜிசி லெவல் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்கு வந்திருக்கிறான். சரி. அது ஒரு போட்டித் தேர்வு. அது NCTயால் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட டிஆர்பி போர்டு. டிஆர்பி போர்டு என்பது டிஎன்பிசியிலிருந்து பிரிஞ்சு வந்தது. டிஎன்பிசி என்பது கான்ஸ்டியூஷன் பாடி. அது ஆங்கிலேயர் காலத்தில் 1935 இந்திய அரசு சட்டத்தை முதற்கொண்டு டிஎன்பிசி இருக்கு. அது ஐசிஐசிக்கு நிகரான ஒரு போர்டு. அப்படி இந்திய அரசியலமைப்பால் நிர்ணயிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து பிரிந்த ஒரு டிஆர்பி போர்டு எக்ஸாம் வைக்குது. அதுல ஒரு 60,000 பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. அவன் மறுபடியும் டெட் எழுதணும், மறுபடியும் டெட் எழுது. இதற்கு எதிரான நிலைப்பாட்டை மகாராஷ்டிரா அரசாங்கம் எடுத்து விட்டது. ஓகே. அப்ப இது ஒரு 55,000, இது ஒரு 60,000, ஏறக்குறைய 1,10,000 ஆசிரியர்களை ஒரே 2 கையெழுத்துகளில் உங்களால் விடுவிக்க முடியும் என்கின்ற போது அதை நீங்க ஏன் செய்யலன்றது ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு, கோபதாபம் இருக்கிறது. அதனாலதான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகே. இப்ப முந்தைய அரசு, இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற போது அதற்கும் சிலர் ஆதரவு தெரிவிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்ககிட்ட இப்படி ஒரு வழி இருக்கின்ற போது அந்த வழியை இந்த அரசு ஏன் செய்யல? நீங்க செய்ய வேண்டியதானே. பேச்சுவார்த்தையில தொண்டை கிழிய நாங்க கத்தணும். என்னுடைய பேச்சுக்கு உறுதுணையாக 20 சங்கங்கள் பேசின. ஆனால் அரசு அந்த அரசாணை கண்டுகொள்ளவே இல்லை. அரசாணை திருத்துவதற்கான முயற்சி செய்யாமல் ஒரு மாதம் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் இது பிரம்மாண்டமான தீர்மானம் தான். ஏன்னா இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் டெட்டுக்கு எதிரான தீர்மானத்தை இந்த நாள் முதற்கொண்டு போடவே இல்லை. ஓகே. இவங்க தான் போட்டிருக்காங்க. அதனால நான் இவங்களை மனதார பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு பிற மாநில முதலமைச்சரிடம் பேசி, இன்னைக்கு சத்தீஸ்கர், இன்னைக்கு நேற்று சத்தீஸ்கருடைய சங்கங்கள் பேசுறாங்க, அமைச்சர் பேசுறாரு, இன்னும் 2 நாட்களில் எங்களுடைய சட்டப்பேரவையில் தீர்மானம் எது போன்று தமிழ்நாடு போன்றே நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று சொல்கிறார்கள். முந்தா நாள் 24ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றி இரவு 8:30 மணிக்கு இந்தியா டுடே என்கின்ற ஆங்கில செய்தி சேனலில் மகாராஷ்டிராவில் டிபேட் நடக்குது. இதே மாதிரி அவர்களும் எங்கள் மாநிலத்தில் தமிழகம் போன்று நிறைவேற்ற போகிறோம் என்று பேசுகிறார்கள். இப்படி பல்வேறு மாநிலங்களுடைய ஆதரவு பெருகி வருகிறது. இது ஒரு நல்ல அம்சம். நீங்கள் ஒரு தமிழக அரசு ஆளுநருடைய ஒப்புதல் பெற்று கண்ணும் கருத்துமாக இருந்து இதை நீங்கள் செய்வதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்யணும். நீங்க தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இது நீங்க அப்படியே தீர்மானம் நிறைவேற்றின உடனே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ரைட்? தீர்மானத்துக்கும் பில்லுக்கும் வித்தியாசம் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. இப்ப தீர்மானம் என்ன அப்படின்னா, ஒரு சங்கம் கூட தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தோட நகலை அரசாங்கத்துக்கிட்ட அனுப்பலாம், மாநில அரசாங்கத்துக்கு அனுப்பலாம். இப்ப சட்டமன்றம் இந்த தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணுன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும், கரெக்ட்டுங்களா சார்? இவ்வளவுதான் பண்ண முடியும். அது அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இப்ப இந்த தீர்மானத்திற்கு ஒரு மதிப்பு எப்பொழுது வரும், எப்பொழுது ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், 2000 இதே ஆர்டி ஆக்ட்ல 4 முறை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் கிடையாது, ஏற்கனவே 4 முறை ஆல்ரெடி பண்ணியாச்சு. சரி. 1 2012, 2015, 2017, 2019 4 அமெண்ட்மெண்ட் ஆர்டி ஆக்ட்ல செய்யப்பட்டிருக்கிறது. பர்டிகுலரா டெட் எக்ஸாம் சம்பந்தமாகவே 2 திருத்தங்கள் ஆல்ரெடி
பப்ளிக் கால் போடுங்க. 23(1)(2) செக்ஷன் 23 ஆர்டி ஆக்ட் 23(1)(2)ல 2 முறை ஏற்கனவே திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, டோட்டலா ஆர்டி ஆக்ட்ல 4 முறை பண்ணியிருக்கிறாங்க. இது ஐந்தாவது முறை. எப்படி பண்ணாங்க? அன்றைக்கு 2017-19 காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த திரிபுரா அரசாங்கம், அன்றைக்கு இருந்த மகாராஷ்டிரா அரசாங்கம், அன்றைக்கு இருந்த மேற்கு வங்காள அரசாங்கம் ஒரு திடமான தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் பேசினார்கள். சரி, அப்படி ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கணும். இங்க என்ன நமக்கு ஒரு பெரிய பலவீனம் என்ன? இங்கே மாநிலத்தில் அரசியல் இருக்கக்கூடிய அரசு, பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை. அதனால அவங்க பாராளுமன்றத்தில் பேச முடியாது. ஓகே. கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய விசிகா, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் இவர்கள் தான் பேச முடியும். ஆகவே இவர்கள் பேச வேண்டும். ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்முடைய திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார், திமுகவினுடைய வில்சன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், காங்கிரஸ் எம்பி பேசியிருக்கிறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, பேசியிருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த தீர்மானத்துக்கு பிறகு பாராளுமன்றத்தினுடைய பேச்சு நடக்கின்ற போது, கூட்டத்தொடர் நடக்கின்ற போது வலியுறுத்த வேண்டும். இந்த ப்ராசஸை இவர்கள் செய்தால் மட்டும்தான் ஏற்கனவே நடந்த 4 திருத்தங்கள் போன்று 5வது திருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஆல்ரெடி கோர்ட்டில் நெகட்டிவான ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். அந்த கேஸை நாங்கள் தான் போட்டிருக்கோம். நாங்கள் போட்டிருக்கோம். எனவே விட்டலாம், தீர்மானம் நிறைவேற்றிடும், நற்பெயர் விடும் என்று விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் ஆசிரியர்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஓகே 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 பேசலாம் சார். இப்போ சார் சொன்னார் இல்லைங்க, வழக்கு அது வேற வழக்கு, இது வேற வழக்கு, அதனால நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோம், இந்த கவர்மெண்ட் சரியான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட முன்னால் அவர் ஒன்று சொன்னார். அதுதான் பெரிய ட்விஸ்டே. அவர் சொன்ன பதிலே பெரிய ட்விஸ்ட் எதுன்னா, போன கவர்மெண்ட்ல இருந்த வக்கீலுங்க இன்னும் மாறல அப்படின்ட்டு. சார் நீங்கள் சொல்லுங்க. அதாவதுங்க, உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டு பெட்டிஷனரில் நாங்கள் ஒருத்தருங்க. இப்போ 2 வழக்குகளில் ஒரு வழக்கு எங்கள் கூட்டமைப்பு தான் போட்டிருக்கு, ஜாக்பாட் என்ற ஒரு கூட்டமைப்பு தான் போட்டிருக்கு. கோர்ட்டில் நடக்கிறதெல்லாம் சொன்னோம்னா நல்லா இருக்காது. சொல்லணும் சார் நீங்க. அதாவது நல்லா இருக்காதுன்னா உச்சநீதிமன்றத்தில் சரியாக வாதாடாமல் போனதால், அதாவது நாங்கள் லைவ் கேட்குறோம், உச்சநீதிமன்ற வழக்கு கடைசியாக தீர்ப்பு சொல்லுகின்ற போது எல்லா மாநிலமும் டெட்டு வேணாம் வேணாம் வேணான்னு கத்துறாங்க. கவர்மெண்ட் மாறிச்சா சார்? எலெக்ஷன் ரிசல்ட் மாறின பிறகு சீராய்வு மனு டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் சொல்றேன். ஓகே, சீராய்வு மனு அப்பதான் வந்தது. ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவுன்சில் தான் அந்த கேஸை ஃபாலோ பண்றாரு, பேசுறாரு. ஓகே, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த குப்தான ஒரு அட்வொகேட் பேசுறாரு. எல்லா மாநில வழக்கறிஞர்களும் டெட்டு வேண்டாம் வேண்டாம்னு வாதாடுறாங்க. 2 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் நடக்குது. தமிழ்நாட்டிலிருந்து போனவர் மட்டும் எங்களுக்கு நேரம் வேண்டும், எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும், இன்னும் 2 ஆண்டுகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டார். முதலில் நேரம் கேட்டது நம்ம அரசு தான். அதுக்கு நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க அறிக்கையில வெளியே அந்த அவகாசத்தை கொடுத்துருச்சு. அவகாசத்தை கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுக்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட்லயும் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தவங்க அவகாசம் தாங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு போவாங்க. எல்லாருமே கத்துறாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. அதாவது ஒரு மேடம் பேசும்போது, அமலான்ற ஒரு மேடம் பேசும்போது பேசுனாங்க, நாங்களே ஏற்கனவே வேலையில் இருக்கிறோம், எங்களுக்கு தேவைன்னு. அதாவது இந்த சட்டமே 1/4/2010 தாங்க அமலுக்கே வருது. சட்டமே இந்தியா முழுக்க ஆர்டி ஆக்டே குழந்தைங்களுக்காக, குழந்தைங்க நலனுக்காக உருவாக்கப்பட்டதுங்க, வாத்தியாரங்களுக்கு உருவாக்கப்படலை. ஓகே, ஆக்சுவலா சட்டத்துக்கு புறம்பாவே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது வேற விஷயம். அதெல்லாம் நம்ம பல்வேறு முறை பேசிட்டோம். அப்ப அது ஒரு பெரிய அநீதி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது உள்ள நான் போக விரும்பல. ஒன்று. 2வது, இன்னொருத்தருக்கு கேஸ் பேசுகின்ற போது ஒருத்தர் சொன்னாரு, திறமை அப்படின்னு, திறமை வளர்க்க வேண்டும் அப்படின்றார். எஸ்சிஆர்டிக்கு தமிழ்நாட்டில் மாதத்திற்கு, அதாவது வருடத்திற்கு ஒரு நிதியாண்டிற்கு 1000 கோடி ஒதுக்குறாங்க. எஸ்சிஆர்டி அவங்களுக்கு மேல இருக்கும் என்சிஆர்டி. ஆசிரியர்களுடைய திறனை வளர்ப்பதற்காக, பயிற்சி வழங்குவதற்காக நான் 1வது பயிற்சி வழங்கக்கூடிய எஜுகேட்டர் நான் உட்காந்துருக்கேன். ஓகே, நாங்க தான் எஜுகேட் பண்றோம். ஆசிரியர்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம் தராங்க. அப்ப புதிய புதிய அட்வான்ஸ்மெண்ட் வருகின்ற போது ஆசிரியர்களை எக்யூப்மெண்ட் பண்றதுக்கு தான் எஸ்சிஆர்டி இருக்கிறது. 1000 கோடி ஒதுக்குறாங்க. எனவே திறமை வேண்டும்ன்றதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்.
ஆல்ரெடி அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது. Okay. இது விட்டுறேன். வழக்கு, இந்த வழக்கு தீர்மானம் ரெண்டுத்தையும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். வழக்கு வந்து ஒரே சப்ஜெக்ட் தான். என்சிடி செக்ஷன் 9 அதுல 1A and B. A and B என்ன சொல்றாங்க? அதாவது அந்த என்சிடி செக்ஷன் 9 பின்பற்றி தான் இந்தியா முழுக்க டெட் எக்ஸாம் வச்சாங்க. மார்க் அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மார்க் வந்து உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. யார்? என்சிடி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மாநிலத்தினுடைய ரிசர்வேஷன் பாலிசியை பின்பற்றி மதிப்பெண்ணை எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசிஆர் நிறுத்திட்டாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளி இவர்கள் மட்டும்தான் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்க. எப்ப? அப்பொழுது சட்டம் வருகின்ற போது. சரி, அப்ப ஓசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஓசி விட்டுட்டு மீதி இடஒதுக்கீடு பிரிவினருக்கு நீங்கள் மதிப்பெண்ணை நீங்கள் வேறுபடுத்தி கொள்ளலாம். சரி அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஏல அந்த ஏ பாயிண்ட சொல்லி தான் முந்தைய அரசுகிட்ட இருந்து நாங்க மதிப்பெண் குறைக்கிறத நாங்க வெற்றி பெற்றோம். அவங்க வந்து அந்த நன்றியை நாங்க மறக்கல. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா மதிப்பெண்ணை முதல்ல குறைச்சாங்க. சரி, அதாவது 90, 75, 60 அப்படின்னு மாத்தினாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் 60 ஆக்கிட்டாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 60 ஆக்குனாங்க. பிசி எம்பிசிக்கு வந்து 75 ஆக்குனாங்க. ஓசிக்கு 90 ஆக்குனாங்க. நாங்கள் 82 எழுதி கொடுத்தோம், 90 ஆக்கிட்டாங்க. இது முந்தைய அரசு பண்ண நன்மை ஒன்று. இப்போ அதில் மேலும் நீங்கள் குறைங்க அப்படி என்று வழக்குகள் நாங்கள் போட்டோம். போட்டதுக்கு காரணம் என்ன? குரூப் 1 இப்போ அதாவது இடைநிலை ஆசிரியர் என்பவர் குரூப் சி, பட்டதாரி ஆசிரியர் என்பவர் குரூப் பி, அப்படிதான் பிரிக்கிறோம். ஆனால் 2000 இப்போ கடைசியாக வச்ச டெட் இருக்கு இல்லையா, 2026 ஒரு டெட் எக்ஸாம் வச்சாங்க. அந்த தேர்வு குரூப் 1 விட கஷ்டமா இருக்கு. குரூப் 1 விட கடினமான ஒரு தேர்வை வைத்து எல்லாரையும் அப்படியே மென்டல் ஆக்குனாங்க. எக்ஸாம்ல மயங்கி விழுந்துட்டாங்க எல்லாரும். எல்லாம் 50 வயசு, 45 வயசு, 50 வயசு எல்லாம் மயங்கி விழுறாங்க, டேபிள்லயே விழுறாங்க. ஆமா, அப்படி ஒரு டஃப். அதாவது கொடுத்த சிலபஸ் 1, கேட்ட கேள்வி 1, ஸ்டாண்டர்ட் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்க. எளிமையாக கேட்போம், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் நம்பி போய் எல்லாம் போய் எக்ஸாமில் உட்காந்து மயங்கடிச்சு தான் விழுந்தோம். இப்போ ரிசல்ட்டு அடுத்த மாதம் வரப்போகுது. 10% பேர் தான் பாஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கு குறைங்க அப்படின்னு நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம். குறைக்கிறதுக்கான ப்ரொஃபஷன் உங்களிடம் இருக்கிறது. அதாவது ஏ இருக்கு, சரி உங்களால் குறைக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க கோர்ட்டில், நாங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறோம். என்சிடி செக்ஷன் ஏ பி இருக்குல்ல, நீங்கள் பிஏ தொடவே இல்லை இது வரைக்கும். கேரளா தொட்டிருக்காங்க, தெலுங்கானா தொட்டிருக்காங்க, மேற்கு வங்காளம் தொட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பீரியன்ஸுக்கு உயர்கல்விக்கு வெயிட்டேஜ் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டாங்க. புரிஞ்சிருச்சு. யாரு? கேரளா கொடுத்தாச்சு. ஓகே, கேரளா கொடுத்தாச்சு, மேற்கு வங்காளம் கொடுத்தாச்சு. எங்க 25 வருஷம் ஒருத்தன் அதை இந்த அரசு பரிசீலிக்கல. அரசுனா மீன் என்னன்னா கடை யார் வேணா ஆட்சி பண்ணிட்டு போட்டாங்க, பரிசீலிக்கல. அவ்வளவுதான். இப்ப கடைசியா போன மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில நான் இதே மாதிரி தான் நீங்க கோட்டூர் அண்ணா சொன்னீங்க. ஓகே ஓகே, நான் பேசினேன். சார் உட்காந்துருந்தாரு, அமைச்சர் உட்காந்துருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரிசையில நான் உட்காந்துருக்கேன். நான் பேசினேன், கண்டுகொள்ளவில்லை. வழக்கு போகுது. ஓகே, வழக்கு போறோம். அந்த வழக்கு நெகட்டிவாக மாறுகிறது. அதனாலதான் வழக்கு அப்படி போச்சு. சரி, ஒரு 2-3 நாள் கழிச்சு வழக்கு அந்த ஆர்கியூமெண்ட் நடந்த பிறகு இந்த தீர்மானம் வருகிறது. ஓகே, அப்பதான் வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசியல் கட்சிக்காரங்களுக்கு ஒரு டவுட் வருது. இன்னும் அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. எது சார் இந்த அரசாங்கத்தின் உண்மை முகம்? நீங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியலாக நீங்கள் சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் கண்ணாபின்னான்னு இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க, சரிங்களா? அதனால எது வந்து சட்டமன்றத்தில் பேசுவது எல்லாம் சட்டம் கிடையாது. ஆமாங்க, சரிங்களா? அதுக்காகலாம் நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ஒரு செக்ரட்டரியோ வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, இந்த அரசாங்கத்தினுடைய உண்மையான முகம் எது? நீதிமன்றத்தில் சொன்னதா, தீர்மானம் நிறைவேற்றியதா? அதாவது எது செல்லும்? நீதிமன்றத்தில் மதிப்பெண் குறைங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம். மதிப்பெண் ஏன் குறைக்க முடியாது என்று காரணத்தை அடுக்கிறாங்க கவர்மெண்ட். ஓகே, காரணத்தை அடுக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மார்க் குறைக்க பத்தி கூறவில்லை. ஓகே, எனவே நாங்கள் குறைக்க முடியாது அப்படின்னு 10 பக்கம் அடுக்கிறாங்க. 13 பக்கம் அந்த அபிடவிட் இருக்கு. படிச்சுக்கிட்டே வருகின்ற போது அவர்கள் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான்.
ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓசிக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது, ஏன்னா ஓசிக்கு தமிழகத்தில் இடஒதுக்கீடு இல்லை. கரெக்ட். எனவே என்சிடி நாம்ஸுக்கு ரிசர்வேஷன் பாலிசிக்கு எதிராக போகுது. அது அட்டவணை 9 போய் எங்களால் திருத்த முடியாதுன்னு சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சார் அதாவது இல்ல அதை நான் இன்னும் கூட தெளிவா புரிஞ்சுக்கிறேன் சார். என்னன்னா இப்போ ஓசிக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா, இப்போ ஓசினா தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியல்ல இல்லாத சமூகத்தை சேர்ந்த பிற மாநிலத்தை சேர்ந்த மக்கள், கரெக்ட்டுங்களா? அப்படித்தானே அர்த்தம்? பிற மாநிலத்தவரும் இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய ஜாதிகளும் இருக்கு. கரெக்ட். அதனால அவங்க வந்து ஓசிக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொள்கை இல்லை, 69% ஓசிக்கு நாங்க கொடுக்கல, மத்திய அரசாங்கம் 10% கொடுத்திருக்க, நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்றாங்க. ரைட், கரெக்ட். ஓகே. ஆனால் நீங்க மத்த ஜாதி கூட நீங்க குறைக்கல கூட நான் வச்சுக்கிறோம். ரைட், அதை விட்டுருங்க, உங்க காரணத்தை நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம். இன்னும் குறைத்து கொண்டே சென்றால் தரம் குறைந்து விடும் அப்படின்ற வார்த்தை அதுல இருக்கு. புரிஞ்சு, நான் அதையும் ஏத்துக்கிறேன். ஆனால் என்சிடி உங்களுக்கு ஒரு வழிவகையை சொல்லி இருக்கிறது. என்சிடி ஏ பில என்ன சொல்றாங்க, வெயிட்டேஜ் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அதை காது கொடுத்தே கேட்காமல் இருப்பது எங்கள் வேலை. ஏன்னா நான் 20-30 வருஷம் இந்த குழந்தைகளுக்காக நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த சர்வீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு அரை மார்க் போடுங்க, மரியாதை கொடுக்க ஒரு அரை மார்க் போடுங்க. ஓகே, அப்படி என்றுதான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். அதை கண்டுகொள்ளவில்லை. எனவே இந்த அரசு இங்கே ஒரு நிலைப்பாடு, அங்கே ஒரு நிலைப்பாடு என்று இனிமேலும் இருக்கக்கூடாது. ஓகே போறேன் சார். கடைசியா சொல்லி, அதாவதுங்க இந்த அரசு அது வந்து முந்தைய அரசோ எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. எந்த அரசாக இருந்தாலும் எங்களுக்கு கோரிக்கை தான் முக்கியம். ஓகே. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. சரி, எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நியூமெரிக்கல் எரர்லாம் இருக்கு. 3.25 லட்சம் பேர்லாம் கிடையாது, 2.25 லட்சம் பேர் தான். அந்த கணக்கு வேற தப்பா? நியூமெரிக்கல் எரர் இருக்கு. அரசு அதாவது டெட்டால் பாதிக்கப்பட்டவங்க 2.25 லட்சம் பேர் தான். அவங்க மெட்ரிகுலேஷன் டீச்சரையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளவு எழுதியிருக்காங்க சார் தீர்மானத்துல? 3.25 லட்சம் பேர். ஒரு தப்பு மட்டும் இருக்காதே சார்? ஒரு தப்பு இல்ல நியூமெரிக்கல் எரர் இருக்கு. எத்தனை இடத்துல இருக்குது? இல்ல நியூமெரிக்கல் எரர் ஒரு இடம் தான். அதாவது 2.25 லட்சம் ஆசிரியர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஆசிரியர்கள் இவங்க சேர்த்துட்டாங்க. அவங்க சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு கட்டாப்பு வச்சிருக்காங்கல்ல, 23/8/2010 ஒரு கட்டாப்பு வச்சிருக்காங்க. அந்த கட்டாப்பு மெட்ரிகுலேஷன் டீச்சர்களுக்கு பொருத்த முடியாது. ஏன்னா அவங்க 5 வருஷம் வேலை செய்வாங்க, போயிடுவாங்க வெளியே. அதனால அந்த கட்டாப்பை அவங்க பொருத்த முடியாது. அவங்க பொருத்தி அவங்களையும் உள்ள சேர்த்து வச்சுட்டாங்க. அது ஒரு நியூமெரிக்கல் எரர் இருக்கு. அதே மாதிரி டேட் கட்டாப்பில் ஒரு பிரச்சனை இருக்கு. 23/8/2010 முன்புன்னு இவங்க போடுறாங்க. அது இவங்க போட்ட நோட்டிஃபிகேஷன் கிடையாது, அது என்சிடி நோட்டிஃபிகேஷன் டேட். அது இவங்க ஜிஓ வந்து 15/11/2011 இதுதான் அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட் தான் போட்டிருக்கணும். 2 எரர் இருக்கு இதுல, அது வேற விஷயம். இப்போ நீங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க. இந்த முயற்சியை கையில் எடுத்து அப்படியே விட்டுறாம தொடர்ந்து கண்காணித்து அழுத்தம் கொடுத்து பிற மாநிலங்களையும் ஏற்க வைத்து நீங்க ஒரு ஆதரவு திரட்டி நீங்கள் அதை சக்சஸ் பண்ணீங்கன்னா ஒரு வரலாற்றில் 2.25 லட்சம் ஆசிரியர்கள் உங்களை நன்றியோடு மறக்க மாட்டார்கள், நன்றி தெரிவிப்பார்கள். அதை செய்ய வேண்டும். உங்க கட்சி சண்டையில 2.25 லட்சம் ஆசிரியர்களை மீண்டும் எக்ஸாம் எழுத வச்சிடாது.